إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ளத்தின் பரிசுத்தத்திற்கான 10 அடிப்படைகள் என்ற இந்த நூல் ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லா அவர்களுக்குரியது. அதில் நாம் இன்று படிக்கப் போவது 6வது விடயம். அன்பிற்குரியவர்களே, அதாவது ஒரு மனிதன் தனது உள்ளத்தை, ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதில் தனது உள்ளத்தை அசுத்தப்படுத்தக்கூடியவைகளை, தனது உள்ளத்தை எவைகள் அழுக்காக்குமோ, ஆன்மாவை எவைகளெல்லாம் அசுத்தப்படுத்துமோ அந்த வாயில்களை எல்லாம் அடைக்க வேண்டும். அந்த வாயில்களை அடைக்க வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது ஒரு மனிதன், ஒரு மூமின் தனது ஆன்மாவை அசுத்தப்படுத்தக்கூடிய அந்த விடயங்கள் அவைகளிலிருந்து தூரமாக இருப்பதோடு அந்த வாயில்களை எல்லாம் மூடிவிட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் இதை அழகாக விளக்குகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹு தஆலா நேரான பாதைக்கு ஒரு உதாரணம் கூறுகிறான். அந்த நேரான பாதை சிராத்தம் முஸ்தகீம், அந்த நேரான பாதைக்கு அல்லாஹ் கூறக்கூடிய உதாரணம், அதாவது அந்த நேரான பாதையின் 2 பக்கங்களிலும் 2 சுவர்கள் இருக்கின்றன. அதில் திறக்கப்பட்ட வாயில்கள் இருக்கின்றன. அந்த 2 பக்கங்களிலும், அந்த 2 சுவர்களிலும் திறக்கப்பட்ட வாயில்கள் இருக்கின்றன. அந்த வாயில்கள் திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கின்றன. திரைகளால் அவைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சிராத் என்ற அந்த நேரான பாதை, அந்த நேரான பாதையின் வாயிலில் ஒரு அழைப்பாளர் இவ்வாறு அழைத்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், மக்களே, இந்த நேரான பாதைக்குள் நீங்கள் அனைவரும் நுழைந்து விடுங்கள். நீங்கள் அனைவரும் இதற்குள் நுழைந்து விடுங்கள். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அந்த வாயிலுடைய மேலிருந்தும் ஒருவர் என்ன செய்கிறார்? அழைக்கின்றார். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எவ்வாறு அழைக்கிறார்? நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள இந்த வாயில்கள், 2 பக்கத்திலும் இருக்கக்கூடிய அந்த வாயில்கள், அவைகளை நீங்கள்
திறந்து விடாதீர்கள். யாராவது திறக்க முற்பட்டால் இந்த வாயிலுக்கு மேலிருந்து ஒருவர் எவ்வாறு சொல்கிறார் என்றால், நீங்கள் அந்த திரைகளை திறந்து விடாதீர்கள். அப்படி திறந்தீங்கன்னு சொன்னா அதற்குள்ள போயிடுவீங்க, அதற்குள் நுழைந்து விடுவீர்கள். உங்களோட வலதிலும் இடதிலும் உள்ள அந்த பாதைகள், வலதிலும் இடதிலும் உள்ள அந்த கதவுகள் திரைகளால் மூடப்பட்டிருக்கு. அந்த திரைகளை நீங்கள் அகற்றி என்ன செய்யாதீங்க, நீங்கள் பார்க்காதீர்கள். அது உங்களை என்ன செய்துவிடும், உங்களை அதற்குள் நுழைத்து விடும். எனவே இந்த நேரான பாதை என்பது இஸ்லாம். நேரான பாதை என்பது இஸ்லாம். அந்த இரண்டு பக்கங்களில் உள்ள அந்த சுவர்களை பொறுத்தவரையில் அது அல்லாஹுடைய வரம்புகள், அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய வரம்புகள். அதே போன்று அதில் அந்த திறக்கப்பட்டுள்ள வாயில்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் தடுத்தவைகள். அந்த சிராத்துக்கு மேலிருந்து ஒருவர் அழைக்கிறாரா இல்லையா, அதுதான் அல்லாஹுடைய வேதம். அதாவது சிராத்துடைய அந்த வாயில், சிராத்துடைய ஆரம்பத்தில் அந்த வாயிலிருந்து ஒருவர் அழைக்கிறாரே, அதுதான் அல்லாஹுடைய வேதம். அந்த நேரான பாதை சிராத்துக்கு மேலிருந்து ஒருவர் அழைக்கிறாரே, அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த உள்ளத்தில் உள்ள அந்த நல்ல விஷயம். உள்ளத்திலிருந்து நல்ல நட்போதனைகள் வருகிறதா இல்லையா, உள்ளத்திலிருந்து நல்லதை போதிக்கக்கூடியவர், நல்லதை உபதேசம் செய்யக்கூடியவர். இது ஒவ்வொரு முஸ்லிமானவருடைய உள்ளத்திலும் இவ்வாறு என்ன செய்து நல்லதற்கான ஒரு கட்டளை வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி அகமதுல 17,909 எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தி. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு உதாரணத்தின் மூலம் எது நமக்கு சொல்லித்தரப்படுகிறது என்றால், நமது இரு பக்கத்தில் உள்ள அந்த திறக்கப்பட்ட அந்த கதவுகள், அவைகள் திரையால் மூடப்பட்டிருக்கின்றன. அவைகளுக்குள் நீங்கள் நுழைந்து விடாதீர்கள். அந்த திரையை அகற்றி அவைகளுக்குள் நுழைந்து விடாதீர்கள். எனவே யார் இதுக்கு இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா சொல்கின்ற போது, இப்போ யார் இந்த உலகத்தில் என்ன செய்கிறாரு, அந்த நேரான பாதையில் உறுதியாக இஸ்திகாமத்தாக இருப்பதை விட்டு வெளியேறி விடுகிறாரோ, அவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ் தடுத்து அந்த வாயில்களை திறந்து விடுகிறார். அந்த வலதிலும் இடதிலும் உள்ள அந்த வாயில்களை திறந்து அதனூடாக அவர் நுழைந்து விடுகிறார். அந்த தடுக்கப்பட்டவைகள் என்பது அது ஷஹவாத்துகள், இச்சைகளாக இருக்கலாம், அல்லது சுபஹாத், சந்தேகமானவைகளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அதற்குள் என்ன செஞ்சிடக்கூடாது, நுழைந்து விடக்கூடாது. இவ்வாறு அவர் நுழைகின்ற போது, நாளை மறுமையுடைய நாளில் போடப்பட்டிருக்கும் அந்த சிராத் என்ற அந்த பாலம், அந்த பாலத்திலே கொக்கிகள் இருக்கும். அந்த கொக்கிகள் ஊடாக வலதிலும் இடதிலும் அந்த பாலத்தில் கொக்கிகள் இருக்கும். அதனூடாக அவர்கள் இழுக்கப்பட்டு நரகத்திலே போடப்படுவார்கள். எனவே எந்த அளவுக்கு ஒருவர் இந்த உலக வாழ்வில் அல்லாஹ் தடுத்தவற்றில் நுழைகின்றாரோ, அந்த அளவுக்கு என்ன நடக்கும், அந்த சிராத் என்ற அந்த பாலத்தில் அவருக்கு அச்சுறுத்தலான ஒரு நிலை இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ இந்த உதாரணத்தின் மூலம் சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இப்போ நாம் நமது வலதிலும் இடதிலும் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளும், தவறான ஆசைகளும், சந்தேகத்துக்கிடமான விடயங்களும், அவைகளுக்குள் நாம் நுழைந்து விடக்கூடாது என்பதுதான். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னஊன். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு, தங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளுமாறு, தங்களுடைய மறை உறுப்பை பேணிக் கொள்ளுமாறு, அதுதான் அவர்களுக்கு மிக தூய்மையானதாக இருக்கிறது. அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். எனவே இங்கு நாம் பார்க்கின்ற போது இந்த வசனத்தில் அபு ஹையான் அல் அந்தலூசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், அதாவது குத்திம கல்லுல் பசர் அலா ஹிஃபுல் ஃபர்ஜ்,
எனவே இங்கு ஒருவர் தனது மறையுறுப்பை பாதுகாத்து கொள்ளுதல் என்பது கூறப்படுவதற்கு முன்னால் எது முற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் பார்வையை தாழ்த்தி கொள்ளக்கூடிய விடை. பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதுதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததான் என்னது, மறையுறுப்பை பேணுகின்ற விடயம் சொல்லப்படுகிறது. இதை சொல்லிட்டு சொல்றாங்க, ஏனென்றால் பார்வை என்பது அது விபச்சாரத்துக்குரிய பாலமாக இருக்கிறது, விபச்சாரத்துக்குரிய வழியாக இருக்கிறது, கண்களால் தவறானவற்றை பார்த்தல். எனவே அது என்ன செய்யும், அந்த பாவத்துக்கு இட்டு செல்லக்கூடியதாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள், ஆபத்துகள் என்பது பேராபத்துகள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இது அவர்களுடைய அல் பஹ்ருல் முஹீத் என்ற அந்த நூலில் இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது, இந்த விளக்கம். அதே போன்று ஷேக் நாசிர் ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், இந்த வசனத்துக்கு விளக்கமாக, எவர் தனது மறை உறுப்பையும் தனது பார்வையையும் பாதுகாத்து கொண்டாரோ, பேணிக்கொண்டாரோ, அவர் இந்த அனாச்சாரங்களில் அசிங்கமானவற்றில் வீழ்வதிலிருந்து தன்னை காத்து கொண்டவர், தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர், தனது செயல்களை தூய்மையாக்கி கொண்டவர். இந்த ஹராமானவற்றில் இருந்து அவர் விலகிக் கொள்வதன் மூலமாக, அதன் காரணமாக நஃப்ஸ் என்ன செய்யும், அவ்வாறான பாவங்களின் பால் அழைக்கும், அதை தூண்டும். இப்போ யார் அல்லாஹ்வுக்காக இவற்றை விட்டு விடுகிறாரோ, அல்லாஹ் அதை விட சிறந்ததை அவருக்கு பகரமாக ஆக்குவான் என்று குறிப்பிடுகிறார்கள். அவரது தைசீருல் கரீம் அர் ரஹ்மான் என்ற அந்த தஃப்சீரில் 660 பக்கத்தில் இந்த விளக்கம் சொல்லப்படுகிறது. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனது இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது என்னவென்று சொன்னால், அவன் தேவையற்றவைகளை விட்டு விலகி இருத்தல். தேவையற்றவைகளை விட்டு விலகி இருத்தல் என்பது அவனது இஸ்லாத்தை என்ன செய்யும், சிறப்பாக்கும். தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற விடயங்களை பார்த்தல், அது அல்லாத தேவையற்ற விடயங்கள், இவைகள் எல்லாம் ஒருவர் தன்னை காத்து கொள்கின்ற போது, அன்பிற்குரியவர்களே, அவர் என்ன செய்வார், அவரது இஸ்லாம் சிறப்பானதாக, சிறந்ததாக மாறும் என்ற விடயத்தை இங்கே நாம் இந்த நூலிலே பார்க்கின்றோம். அதே போன்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், அதிகமான பாவங்களுக்கான காரணம் என்னவென்றால் என்ன செய்ய, அதிகமாக பேசுதல், அதிகமாக தேவையற்றவைகளை பேசுதல், தேவையற்றவைகளை பார்த்தல் என்பதுதான். இதுதான் ஷைத்தானுடைய மிக பெரும் நுழைவாயில்களாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த இரண்டையும் நாம் மிகவும் பேணுதலாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த இரண்டையும் ஷைத்தான் பயன்படுத்தி என்ன செய்வான் என்றால், அவன் அவர்களுடைய உள்ளங்களில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிப்பான். அதுதான் அவனது நுழைவாயர்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இரண்டிலும் ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், அவன் நம்பிக்கை இழக்காமல் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருப்பான் என்ற விடயத்தை பதாயுல் ஃபவாயித் என்ற நூலில் இந்த செய்தி இடம்பெறுகிறது, 2ஆம் பாகத்தின் 820 பக்கத்தில். எனவே உண்மையான ஒரு புத்திசாலியை பொறுத்தவரையில், ஒரு உண்மையான ஒரு புத்திசாலி என்ன செய்வான் என்றால், அவன் இந்த உறுப்புகளை பேணுவதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பான். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே அவன் என்ன செய்வான், பொறுமையையும் வெற்றியையும் அல்லாஹ்விடத்திலே அவன் பிரார்த்திப்பவனாக இருப்பான். எனவே தனது ஆன்மாவை அசுத்தப்படுத்தக்கூடிய, ஆன்மாவை அழுக்காக்கக்கூடிய இவ்வாறான வழிகளிலிருந்து தன்னை காத்து கொள்வான். ஒரு அடியானுடைய மிக பெரும் முதலீடாக எது இருக்கிறது என்றால் அவனது தீன் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிக பெரும் முதலீடு. அது வீணாகி விடுகின்ற போது அவனது உலகம், மறுமை இரண்டுமே என்ன செய்துவிடும், வீணாகிவிடும். அந்த இரண்டிலும் அவன் நஷ்டமடைந்து விடுவான். அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில், அதாவது ஃபித்னாக்கள், குழப்பங்கள் எப்படி என்றால் மலை துளிகளை போன்று ஃபித்னாக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கின்றோம். எனவே இந்த காலம் என்பது அந்த ஆசைகள் உடைய மனோ இச்சைகள், ஆசைகளுடைய வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன.
ஷஹவாத்துகளுடைய சுபஹாத் என்ற சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அவ்வாறான வாயில்கள், அதே போன்று ஷஹவாத் என்ற ஆசைகளுடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றன இந்த நவீன சாதனங்கள் ஊடாக. எனவே இவ்வாறு மார்க்கத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், ஏற்படுத்தக்கூடிய இணையதளங்கள், ஏற்படுத்தக்கூடிய பல விடயங்கள், அதே போன்று மனிதர்களை மார்க்கத்தை விட்டு தூரப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், இவைகளெல்லாம் திட்டமிட்டு அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே மனிதன் வழிகாட்டின் பக்கம் வேகமாக சென்றுவிட முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு சூழலில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமினும் தன்னை இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு கவனம் எடுக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். நேர்வழியை விட்டு அவனை எதெல்லாம் தூரப்படுத்துமோ அவைகளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவதோடு அவைகளை விட்டு மிகவும் விலகி இருக்க வேண்டும். இதுதான் இதில் சொல்லப்படுகின்ற 6வது விடயம். என்ன? நாம் நமது ஆன்மாவை, நமது உள்ளத்தை அசுத்தப்படுத்தக்கூடிய, அழுக்காக்கக்கூடிய அந்த வாயில்களை எல்லாம் அடைத்துவிட வேண்டும். 7வது அருமையான சகோதரர்களே, ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய விடயங்கள்ல 7வது விடயமாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது மரணத்தை நினைவு கூறுவது, அதே போன்று அல்லாஹுடைய சந்திப்பை, அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டும், அல்லாஹுவை நான் தரிசிக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தையும் மரணத்தையும் ஒருவர் என்ன செய்வது? நினைவு கூறுவது. அது அவரது உள்ளத்தை, ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடியது என்று 7வதாக இதிலே குறிப்பிடுகின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே, இதிலே முதலாவது ஒரு குர்ஆனுடைய வசனத்தை குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். அல்லாஹ் மூமின்களை பார்த்து சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நஃப்ஸும் நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்ற இந்த குர்ஆனுடைய வசனம். எனவே நாளைக்காக ஒவ்வொருவரும் எதை முற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ளட்டும். அடுத்து ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமல் லத்தாத், அதாவது ஆசைகளை எல்லாம் தகர்த்தெறிகின்ற மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள். அல் மவுத், மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள். இது இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு செய்தி. மரணத்தை பொறுத்தவரையில் அதுதான் நம்ம என்ன செய்யும், அதை கடந்துதான் நாம் அந்த மறுமைக்கு சென்றாக வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த மவுத் என்பது இடைவெளியாக இருக்கிறது இல்லையா? இந்த உலகத்தில் அவன் அமல் செய்கிறான், மறுமை என்பது அதற்கு கூலி வழங்கப்படுகின்ற இடம். அந்த இரண்டுக்கு மத்தியில் எது இருக்கிறது? மவுத் இருக்கிறது. அந்த மவுத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதன் பிறகுதான் அவன் என்ன செய்வான்? அவன் செய்த காரியங்களுக்குரிய கூலிகளை அடைந்து கொள்வான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவன் பாவங்களிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். தான் செய்த பாவங்களிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவன் தௌபா செய்தாக வேண்டும். அந்த பாவங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதை தவிர வேறு வழி இல்லை. அவன் தௌபா செய்வதோடு அதிகம் அதிகம் நல்லமல்களை அவன் செய்தாக வேண்டும். அதன் மூலம்தான் அவன் வெற்றி பெறலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று, வலைசத்தி தௌபா லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன். யாருக்கு தௌபா இல்லை என்றால் அந்த மவுத்து வரை, அவனுக்கு மவுத் என்பது நிகழும் வரை என்ன செய்கிறான்? அவன் பாவத்திலே இருக்கிறான். பாவத்திலே இருந்துவிட்டு அந்த இறுதி நேரத்திலே நான் இப்போது உன்னிடம் தௌபா செய்து மீண்டு விட்டேன் என்று கூறுகிறான் என்றால் அவனுக்கு தௌபா கிடையாது. இப்போ நாங்கள் முன்கூட்டி என்ன செய்துவிட வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் நமது பாவங்களுக்காக தௌபா செய்து மீண்டு விட வேண்டும். எனவே நறுமையான அடுத்து மரணம் என்பது எப்படி வரும் என்றும் தெரியாது, எந்த நிலையில் வரும் என்றும் தெரியாது, எந்த சூழலில் வரும் என்றும் தெரியாது. ஒவ்வொருவரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் யாருக்குமே இல்லை. அல்லாஹ் சொல்வது போன்று, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே சொல்லுங்கள், நீங்கள் எந்த மௌத்தை விட்டு விரண்டு ஓடுகின்றீர்களோ நிச்சயமாக அந்த மௌத் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்திக்கும். எனவே
இது ஒரு முக்கியமான வசனம். ஒருத்தர் என்ன செய்கிறாரு, மௌத்தை விட்டு விரண்டு ஓடுகிறார் என்றால் மவுத் பின்னால விரட்டி கொண்டு போகாது. என்ன செய்யும், மவுத் அவரை சந்திக்கும். அவர் எந்த இடத்துல மரணிக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு தான் போவார். அல்லாஹு தாலா எந்த இடத்தில் அவரது மரணத்தை எழுதி இருக்கிறானோ அந்த இடத்துக்குத்தான் அவர் செல்வார். மவுத் அவரை சந்திக்கும், முலாக்கைக்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வசனத்தை இங்கு குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. இப்போ நீங்கள் எங்கு இருந்த போதும் சரி, ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள் இருந்தாலும் என்ன செய்யும், மவுத் உங்களை அடையும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே இந்த வசனங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் இந்த மவுத்தை சுவித்தே ஆக வேண்டும், அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை சொல்கிறது. இப்போ நாம் இந்த மரணத்தை அதிகம் நினைவு கூறுவது இருக்கிறதே, அது நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். நாம் பாவங்களை நம்மை காத்து கொள்வதற்கு, நன்மைகளின் பால் விரைந்து செல்வதற்கு இது நிச்சயமாக நமக்கு துணை புரியும். எனவே அந்த மௌத்தை பொறுத்தவரையில் அது திடீரென்று ஒருவரை அடையப் போகிறது. திடீரென்று அல்லாஹ் எப்போது எழுதினானோ அப்போது அந்த மரணம் சம்பவிக்கும். அது ஒவ்வொருவருக்கும் எப்படிதான் இருக்கும், திடீரென்று தான் இருக்கும். இப்போ ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அவர்களுடைய அஜல் தவணை வந்து விட்டால் என்ன செய்கிறது, அங்கு பிற்படுத்தலும் கிடையாது, முற்படுத்தலும் கிடையாது. அல்லாஹ் எழுதிய விதித்த அந்த நேரம், அந்த நேரத்தில் உயிர் கைப்பற்றப்படும். அதில் என்ன செய்கிறது, அல்லாஹ் விதித்த நேரத்தை விட ஒரு நொடியும் முன்னரும் மலக்குகள் அந்த உயிரை கைப்பற்ற மாட்டார்கள், அதை விட்டு தாமதப்படுத்தவும் மாட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்கள், நாம் பார்க்கிறோம் எத்தனையோ மனிதர்கள் தங்களோட வீடுகளிலிருந்து எத்தனையோ வேலைகளுக்காக அவங்க வெளியே சென்றார்கள். மறுபடியும் அவருடைய ஜனாசா தான் வீடுகளுக்கு இருக்கின்றன என்ற செய்திகளை நாங்கள் எவ்வளோ படித்திருக்கிறோம். சிலர்கள் தனது குடும்பத்தாரிடம், தனது மனைவியிடம் உணவை தயாரியுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருப்பார். அந்த உணவை உட்கொள்வதற்கு முன்பே அவர் மரணித்திருப்பார். அதே போன்று எத்தனையோ மக்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் அந்த வாங்கிய ஆடைகள் அவைகளை அணிவதற்கு முன்னரே அவர்களுடைய ரூகள் பிரிந்திருக்கும் என்று எத்தனை எத்தனை நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது என்ன செய்யும் என்றால், நாம் நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு அடியானை பொறுத்தவரையில் மரணத்தை அவன் எண்ணி பார்த்தல் என்பது என்ன, ஒரு நல்ல ஒரு விடயம். ஆனால் மரணத்தை எண்ணி பார்த்தல் என்பது எண்ணி பார்த்தலோடு நின்று விடுவதல்ல. அந்த எண்ணி பார்த்தல் என்பது அவரது வாழ்வில் என்ன செய்ய வேண்டும், மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் அல்லாஹுவை மறந்திருக்கக்கூடிய உள்ளங்கள் என்ன செய்யும், உயிர் பெறும். மரணித்திருக்கக்கூடிய உள்ளங்கள் உயிர் பெறும். ஒரு அடியான் அல்லாஹுவை நல்ல முறையிலே அமல்களின் மூலம் நெருங்குவதற்கு இது காரணமாக இருக்கும். அல்லாஹுவை மறந்து வாழக்கூடிய ஒருவன் இதன் மூலம் என்ன செய்யலாம், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனாக, அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்பவன் அதிலிருந்து தன்னை காத்து அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவனாக மாறலாம். இதெல்லாம் இதில் உள்ள நன்மைகள். ஒருவன் மௌத்தை எண்ணி பார்ப்பது, மௌத்தை நினைவு கூறுவது. இப்போ அதாவது சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்கள், மிகப்பெரும் ஒரு தாபி, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது எனது உள்ளத்திலிருந்து மௌத்தை பற்றி அந்த எண்ணம், எனது உள்ளத்திலிருந்து மௌத்தை பற்றி அந்த சிந்தனை விலகிவிடுதல் என்பது எனது உள்ளம் கெட்டுவிடும் என்று நான் பயப்படுகிறேன். அது எனது உள்ளத்தை விட்டு அந்த மரணத்துடைய சிந்தனை விலகிவிடுமாக இருந்தால் எனது உள்ளம் கெட்டுவிடும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமத்துல்லாஹி ஸுஹூத் என்ற நூலில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. எனவே ஒரு அடியான் தனது நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி, நான் படைத்த ரப்பின் முன்னால் நிறுத்தப்பட போகிறேன், நிறுத்தப்பட்டு நான் விசாரிக்கப்படுவேன், மறுமையுடைய நாள், கபருடைய வாழ்வு, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்வு, இவற்றையெல்லாம் அவன் எண்ணி பார்க்க வேண்டும். சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிமு தைமி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், அதாவது நான் சொர்க்கத்தில் இருப்பதாக நான் உணர்ந்து, அதனுடைய பழங்களை உண்பதாக நான் உணர்ந்து, அதிலிருந்து அந்த சொர்க்கத்தில் ஓடக்கூடிய அந்த ஆறுகளிலே
பருகுவதாக நான் உணர்ந்து இவ்வாறு அங்குள்ள அந்த ஹூருல் ஈன்கள் அவர்களோடு இருப்பதாக இதெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். பிறகு எனது நஃப்ஸ் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நான் எண்ணி பார்க்கிறேன். அங்கு அந்த ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய முட்செடிகள், பயங்கரமான அந்த உணவு, அதே போன்று மிகவும் வெப்பமான சூடான அந்த நீர், தொண்டையிலுடைய சதைகள் எல்லாம் அப்படி பிச்சு எடுத்து விடுமே அப்படிப்பட்டது. அதே போன்று சங்கிலிகளால் கட்டப்படக்கூடிய விஷயங்கள். இதை நான் எண்ணி பார்த்து நான் என்னிடம் கேட்டுக்கொள்வேன், நீ இந்த இரண்டில் எதை நீ விரும்புகிறாய்? இந்த இரண்டில் எதை நீ விரும்புகிறாய்? அதாவது நீ உலகத்துக்கு மீட்டப்பட்டால் நீ என்ன செய்வாய் என்று நான் கேட்டுக்கொள்வேன். அப்போ நல்ல அமல்களில் நான் ஈடுபடுவேன். எனவே அந்த சிறப்பை நீ அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாவங்களை விட்டு விலகி நற்செயல்களில் உன்னை ஈடுபடுத்திக் கொள் என்று நான் எனக்கே கூறிக்கொள்வேன் என்று வரக்கூடிய ஒரு செய்தி. சுபஹானல்லாஹ். இது முஹாசபத்து நஃப்ஸ் என்ற அந்த நூலில், சுய பரிசோதனை சுய விசாரணை என்ற நூலில் இந்த செய்தி வருது. எப்படியெல்லாம் தங்களை ஒரு சுய பரிசோதனைக்கு அவர்கள் உட்படுத்தி கொண்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று மற்றும் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், தனது நஃப்ஸை பார்த்து, அதாவது நீ மரணித்து விட்டால் உனக்கு பிறகு யார் தொழப்போகின்றார்கள், யார் முன்பு வைக்கப் போகின்றார்கள், யார் எனது பாவங்களுக்காக தௌபா செய்ய போகிறார்கள். எனவே இப்போதே உன்னை நீ என்ன தயார்படுத்திக் கொள் என்று தங்களுக்கே கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விடயத்தை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது போன்ற அற்புதமான செய்திகள் எப்படியெல்லாம் தங்களை அந்த மாமேதைகள் சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டார்கள். பண்புக்குரிய நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இதில் ஆன்மாவுடைய பரிசுத்தம், உள்ளத்துடைய பரிசுத்தத்துக்கான வழிகாட்டல்கள்ல 8வது வழிகாட்டல் என்னவென்று சொன்னால், அதாவது நல்லவர்களோடு நாம் நட்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், நல்லவர்களோடு நாம் உட்காருதல், நல்லவர்களோடு நாம் உட்காருதல் என்ற இந்த விடயம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தனது தூதரை பார்த்து சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதூன வஜ்ஹ. தனது தூதருக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் யாரோடு பொறுமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமென்றால், அவர்களது ரப்பை காலையிலும் மாலையிலும் அழைக்கிறார்களே, அவனது திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக, அவனது திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக யார் அல்லாஹுவை காலையிலும் மாலையிலும் அழைக்கிறார்களோ, பிரார்த்திக்கிறார்களோ, அவர்களோடு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதில் கூட வஸ்பீர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அவர்களோடு நீங்க பொறுமையாக இருங்க. ஏன்னா உள்ளம் என்ன செய்யும்? உலகத்தின் பால் இழுக்கும். அதுதான் அடுத்து வருது, வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஜீனத்தல் ஹயாத்தின் துன்யா. அப்ப அவர்களை விட்டு உங்களுடைய கண்களை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, கடந்து விடாதீர்கள், கடக்கச் செய்து விடாதீர்கள், திருப்பி விடாதீர்கள். உலகத்துடைய அலங்காரங்களை விரும்பி, உலகத்துடைய அலங்காரங்களை நாடி விரும்பி அவர்களை விட்டு உங்களோட பார்வை நீங்க என்ன செய்ய, அந்த பக்கம் திருப்பி விடாதீர்கள். அதே போன்று வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா. அப்ப எமது திக்ரை விட்டு யார், எந்த உள்ளங்கள் மறந்து இருக்கிறதோ அவர்களையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். வத்தபா ஹவா, அவர்கள் யார் என்றால் மனோ இச்சையை பின்பற்றியவர்கள். அவர்களுடைய காரியம் என்பது வரம்பு மீறியதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது ஒரு முக்கியமான அறிவுரையா இல்லையா? தனது தூதருக்கு அல்லாஹ் எப்படியான ஒரு அறிவுரையை கொடுக்குறான். இன்னைக்கு மக்களை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் அவ்வளவு திறக்கப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அப்ப அந்த இன்பங்கள் என்ன செய்கிறது? நல்லவர்களை விட்டு அவர்களை தூரமாக்கும், மார்க்க சபைகளை விட்டு தூரமாக்கும். யாரோடு அவர்கள் தங்களுடைய தோழமை ஏற்படுத்திக் கொள்வாங்கன்னா, யார் உலகத்தில் ஆடம்பரமான வாழ்வோடு வாழ்கிறார்களோ, சுகபோகங்களோடு வாழ்கிறார்களோ, அவர்களோடு தான் அவர்கள் என்ன செய்யும், இருக்க பார்ப்பார்கள். அப்போ அதுதான் இங்கு என்ன செய்யப்படுது? அதை விட்டு தான் இங்கு தடை, அதுக்கு தான் தடை போடப்படுது. நீங்க யாரோடு இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹுவை பிரார்த்திக்கக்கூடிய, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக அந்த ரப்பை வணங்கக்கூடிய அவர்களோடு.
இந்த உலகத்துக்கு பின்னால் செல்கிறார்களே, அவர்களோடு நீங்கள் செல்ல ஆரம்பித்து விட்டால் அது என்ன செய்துவிடும்? அது மிக பேராபத்தாக அமையும் என்பதைத்தான் இந்த வசனம் கூறிக்கொண்டிருக்கிறது. இமாம் நாசிர் ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துடைய விளக்கத்தில் சொல்கிறார்கள். அப்ப இதில் என்ன கட்டளை என்ன வருகிறது? நல்லவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும், நல்லவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும், நல்லவர்களை நட்புக்காக தேர்வு செய்ய வேண்டும். அவர்களோடு நாம் நட்பு பாராட்டுவதை பொறுத்தவரையில் அதில் ஒரு முஜாஹதா, ஒரு போராட்டம் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் இந்த ஒரு உலக லாபத்துக்காகவும் அவர்களோடு நாங்கள் நட்பு கொள்ளவில்லை, நட்பு பாராட்டவில்லை. ஏன்? அவர்கள் ஏழைகளாக இருப்பாங்க, வறுமையில் இருப்பார்கள், வசதியற்றவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரே நோக்கம் என்ன? அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். நல்லவர்களோடு நமது நட்பை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நறுமையான சகோதரர்களே, இன்று யாருதான் அதை விரும்புகிறார்கள்? நினைச்சு பாருங்க. எனவே அவ்வாறு அந்த நட்பு என்பது, அதில் உள்ள பயன்கள் சொல்லி முடிக்க முடியாதவைகள். அந்த பயன்கள் சொல்லி முடிக்க முடியாதவைகள். அவர்கள் ஏழைகளாகவே இருக்கட்டும், அந்த நட்பென்பது மிக பெரும் நன்மை அளிக்கக்கூடியது என்பதை அவர்கள் தனது தஃப்சீரிலே குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் தனது நண்பனின் மார்க்கத்திலே இருப்பான். இது ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான ஒரு ஹதீஸ். ஒரு மனிதன் தனது நண்பனின் மார்க்கத்தில் இருப்பான். நீங்கள் ஒவ்வொருவரும் யாரை நட்பு கொள்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யாரோடு நட்பு கொள்கிறீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளட்டும். நறுமையான சகோதரர்களே, எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி, சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது இமாம் அபூ சலீமான் அல் ஹத்தாபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் யாரை நட்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது அல்லாஹுடைய தீனை, மார்க்கத்தை பொருந்தி கொண்டவர்கள், அமானிதத்தை பொருந்தி கொண்டவர்கள், அவர்களைத்தான் நீங்கள் நட்பு கொள்ள வேண்டும். அவர்களை நட்பு கொள்ளும் போது என்ன செய்யும்? அதை உங்களை சரியான பாதையில் நடத்தும். ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை பொருந்தி கொண்டவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொருந்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை நீங்கள் நட்பு கொள்ளும் போது உங்களை சரியான வழியில் தான் கொண்டு செல்லும். அதே நேரத்தில் அதற்கு மாற்றமானவர்களை நீங்கள் நட்பு கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால், அவர்கள் எந்த தவறான வழியில் பயணிக்கிறார்களோ அந்த வழியில் தான் உங்களையும் அது என்ன செய்யும்? வழிநடத்தும். அப்போ எனவே உங்களுடைய மார்க்கம் விஷயத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அப்படியான மோசமானவர்கள் நீங்கள் தேர்வு செய்யும் போது அது உங்களை வழிதவறச் செய்யும், அது உங்களை வழிதவறச் செய்யும். எனவே அவர்களுடைய வழிதான் சிறந்த வழி என்று அந்த வழியை தேர்வு செய்து செல்ல ஆரம்பிப்பீர்கள். அவர்களை சந்தோஷப்படுத்த ஆரம்பிப்பீர்கள், அவர்களை மகிழ்விக்க ஆரம்பிப்பீர்கள். அது இறைவனுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ உண்மையில் மனிதர்களை பொறுத்தவரையில் இமாம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அதாவது யாரை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ளட்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் நட்பு கொள்ளக்கூடியவர்களுடைய அந்த நிலையை கவனித்து தான் அவர்களுடைய நிலைகளும் இருக்கின்றன. எனவே இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது நல்ல நண்பனுக்கு உதாரணம் ஒரு கஸ்தூரி வியாபாரியை போன்று, இல்லையா? அந்த கஸ்தூரி கிடைக்காவிட்டாலும் அதனுடைய மனமாவது கிடைக்கும். அதே போன்று ஒரு கெட்ட தீய நண்பனுக்குரிய உதாரணம் ஒரு கொல்லனுடைய உதாரணத்தை போன்று. அந்த நெருப்பு துண்டுகள் மேலில் படாவிட்டாலும், மேனியில் படாவிட்டாலும் அந்த புகையாவது என்ன செய்யும்? அவனை அடையத்தான் செய்யும். எனவே இது நல்ல நட்பு என்பது எவ்வளவு சிறந்தது, தீய நட்பு என்பது எவ்வளவு மோசமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தின் மூலம் அழகாக நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். இந்த செய்தியும் புகாரில் வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, அறிஞர்கள் இமாம் அல் காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்ற போது, ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்லும் போது சொல்கிறார்கள், மோசமானவர்கள், மோசமான சபைகளை விட்டு நீங்கள் விலகி இருங்கள். பிதஅத்வாதிகள், புறம் பேசக்கூடியவர்கள், இவ்வாறான சபைகளை விட்டு விலகி இருங்கள். இவ்வாறானவர்களை விட்டு நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள். இல்லை என்றால்
அந்த தாக்கம் உங்களை வந்து அடையும். அந்த தாக்கம் அந்த 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 சபையுடைய தாக்கம் அவைகள்லாம் உங்களை என்ன செய்யும்? உங்களை தாக்கம் செலுத்தும். நல்லவர்களோடு நாம் அமரும் போது, நல்ல சபைகள் அமரும் போது அந்த நல்ல விஷயங்கள் எம்மிலே தாக்கம் செலுத்தும், நல்ல பண்புகள் நமக்குள் வளரும் என்ற விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, ஒருவர் தனது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது, உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தில் இந்த பகுதி மிக முக்கியமானது. நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வாழக்கூடிய நவீன காலத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒருவர் வந்து எது மாதிரியான வாட்ஸ்அப் குரூப்புகளோட தொடர்பில் இருக்கிறாரு, எந்த மாதிரியான குரூப்புகள் இருக்கிறாரு, எந்த மாதிரியான பேஜுகளை அவர் ஃபாலோ பண்ணுறாரு, எந்த மாதிரியான இணையதளங்கள், இதெல்லாம் என்ன செய்யும்? நிச்சயமாக நல்லவைகளாக இருந்தால் அது நல்ல தாக்கத்தை, நல்ல மாற்றத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அவைகள் தீவைகளாக இருந்தால் அந்த தீமைகள் அவர்களை தாக்கம் செலுத்தும். இதெல்லாம் ஒருவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். எனவே அருமையான சகோதரர்களே, சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலர்களை வந்து அவங்க இந்த இப்போ நவீன இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், இந்த சோசியல் மீடியாக்கள், இவைகளில் வந்து சிலர்கள் யாரை நட்பு பாராட்டுகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாமல் என்ன செய்கிறாங்க? சில மோசமானவர்களில் சிக்கி வாழ்வை அழித்து கொண்டவர்கள் எல்லாம் இருக்கிறான். இதெல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய விடயங்கள். நமது இளைய தலைமுறைக்கு இவைகளை பற்றியெல்லாம் அறிவுரைகள் வழங்கப்பட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இன்றைய பாடத்தில் நாங்கள் 8வது விடயம் வரை படித்தோம். 9, 10 ஆகிய 2 விடயங்கள் இன்னும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் அதை நிறைவு செய்வோம் என்று கூறி இன்றைய வகுப்பை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.